ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எங்கே என்ன போய் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவோட கண்ணில் வந்து பட்டுறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டா போல இருக்குது, ஊர் சுற்றிக்கிட்டே வந்து இருக்கா போல இருக்குது. யாருக்கு வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அப்படியே வந்து அவார்டு வாங்கிடுற மாதிரியே வந்து நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அதை வச்சு ரொம்பவுமே வந்து நல்லா நம்முடைய மல்லியை வந்து பிளைம் பண்ணி நம்முடைய விஜய்கிட்ட வந்து காட்டிட்டாங்க. அதனால் வந்து நம்ம விஜய் வந்து கோவப்பட்டு நம்முடைய மல்லிகிட்ட வந்து உன்னை வந்து என் மனசுலேருந்தே வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்முடைய மல்லி போயிட்டு எவ்வளவோ வந்து விஜய்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையில் வந்து நம்முடைய விஜய் வந்து இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப வந்து ஆணவத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வந்து கட்டிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேண்பா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து ரஞ்சிதா சக்தி கூட வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறதுனா இனிமேல் நான் ஸ்கூலுக்கே வந்து போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து அடம்பிடிச்சது நம்முடைய மல்லியை வந்து கூடிய வந்து நம்முடைய விஜய் சார் வந்து கூப்பிட்டு போய் ஸ்கூலில் வந்து விடுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து விட்டுட்டு நம்முடைய வெண்பா வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புற பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட வந்து காசில் உறிஞ்சிட்டேன். நம்முடைய விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து காசு தராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பெருச்சாளி ஏதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட வந்து காசை கூட வாங்காத நம்முடைய மல்லி வந்து நடந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இளநீ குடிக்கிறதாவில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பெருச்சாளி அதாவது ரஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அரவிந்த் கூட வந்து பேசிட்டு இருந்ததும் அதே சரி என்ன தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இளநீ சாப்பிட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து டஸ்ட் வந்து படவும் அதை வந்து எப்படி வந்து துடைக்குவாங்களோ அவங்க கையில் வந்து இளநீ வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து துடைக்க முடியாதுங்க. அதனால் நம்ம விஜய் நம்முடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா கை துணியை வந்து எடுத்து துடைக்கிறாங்க. துடைச்சதும் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த ரஞ்சிதா வந்து ஃபோட்டோ எடுத்து ராஜேஸ்வரிக்கு அனுபவம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ போதும் ரஞ்சிதா, இவளை வந்து உண்டு இல்லாத பண்ணிடலாம். இவன் வந்து எங்கே போனாலும் நம்மளுடைய கண்ணிலே வந்து படுறா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சொன்னோன்னு பார்த்திங்கன்னா, இல்லை ராஜம்மா, நான் தான் வந்து மல்லி வந்து ஸ்கூலில் விட்டு என்ன பண்ணுறா, ஒருவேளை மாமா கூட வந்து ஆஃபீஸ் போயிட்டா அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. நீ போனது ஒரு வேளை நல்லதான், இவன் வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டுட்டால கண்டிப்பாக வந்து இதை வச்சு நம்ம வந்து பெரிய விஷயமாக வந்து பண்ணலாம். நம்ம வந்து யோசிச்சு செஞ்சால் கூட எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுல எதிர்பாராத வந்து இந்த மாதிரி வந்து மல்லி வந்து வேணுமுன்னே வந்து மாற்றா பார்த்தியா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு செஞ்சாதான் வந்து நம்ம வந்து ஆசைப்படுற மாதிரி வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியும். வெண்பாக்கிட்ட வந்து மல்லியை பிரிக்க முடியும். அதுவும் காலையில் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் வெண்பாவை வந்து மல்லிகிட்ட வந்து பிரிக்கணுன்ட்டு. ஆனால் வந்து அது வந்து இவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து நடந்து போயிட்டு இருக்குன்றத வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து இந்த அரவிந்தை வந்து மீட் பண்ணதுனால வரப்போகும் பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.